இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவான ஜாக் கமிட்டி ரமலான் தொழுகை ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. கோவையில் ரம்ஜானை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ரமலான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். இஸ்லாமியர்களின் புனித மாதமான புனித ரம்ஜான் மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு இருந்த பிறகு ரம்ஜான் பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு ஈகை திருநாள் எனப்படும் ரமலான் பண்டிகையினை கோவை குனியமுத்தூர் ஆயிஷா மஹால் திடலில் இஸ்லாமியர்களின் ஒரு பிரிவான ஜாக் கமிட்டி சார்பில் இன்று ரமலான் சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும், சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும், நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர். ஆகவே இந்த மாதம் முழுவதும் நோன்பு இருந்து ரம்ஜான் பண்டிகையினை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர். இதில் ஆயிரக்கணக்கானோர் புத்தாடைகள் அணிந்து சிறப்பு தொழுகையில் பங்கேற்ற இஸ்லாமியர்கள் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். இஸ்லாமியர்களில் பெரும்பான்மை பிரிவான சுன்னத் ஜமாத் சார்பில் ரமலான் சிறப்பு தொழுகை நாளை கொண்டாடப்பட இருப்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. என் பெயர் அனீஃபா. JQH என்று அழைக்கப்படுகிற ஜம்மியத் அஹ்லில் குர்ஆன் அல் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஜமாத்துடைய கோவை மாநகர் மாவட்ட தலைவராக இருக்கிறோம். இந்த ரமதான் வாயிலாக மக்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால், 30 நாட்கள் பசித்திருந்து தாகித்திருந்து உண்ணாமல் பருகாமல் படைத்த இறைவனுக்காக வேண்டி நோன்பிருந்து விரதம் இருந்து இன்றைக்கு ஈதுல் ஃபித்ர் என்று சொல்லக்கூடிய இந்த தர்ம சிந்தனையை கொண்ட பெருநாளை நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இந்த பெருநாளின் வாயிலாக மக்கள் நிம்மதியோடு அமைதியோடு மகிழ்ச்சியோடு சகோதர சமயத்தவர்களோடு அரவணைத்து நிம்மதியோடு வாழக்கூடிய ஒரு இடமாக இந்த இடம் மாற வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நோன்பை நாங்கள் கொண்டாடுகிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மக்களுக்கு சொன்ன அடிப்படையில், நீங்கள் அனைவருக்கும் சலாத்தை பரப்புங்கள், மக்களிடத்திலே சகோதரத்துவோடு வாழுங்கள், இரவில் நீங்கள் நின்று வணங்குங்கள், இறைவனிடத்தில் நிம்மதியோடு நீங்கள் சுவனம் போவீர்கள் என்று சொன்ன அந்த வாக்கின் அடிப்படையில் நாங்கள் மக்களிடத்திலே அமைதியை, நிம்மதியை, சந்தோஷத்தை பரப்புகின்ற முயற்சியை நாங்கள் செய்கிறோம். இன்றைக்கு பெருநாளுடைய தினத்திலே நாங்கள் தொழுது விட்டோம் என்று சொன்னால், அதற்கு பிறகு எல்லா மக்களுக்கும் உணவை வழங்கி தர்ம சிந்தனையோடு மக்களுக்கு பொருளாதாரத்தை வழங்கி யாரெல்லாம் சிரமத்திலே, கஷ்டத்திலே, வறுமையிலே, சிக்கலிலே இருக்கிறார்களோ அவர்களுக்கு எங்களால் எந்த அளவிற்கு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவியை செய்யக்கூடியவர்களாக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமூகமும் அதற்காக வேண்டி உழைத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் இதோடைய யதார்த்தம். ஆகவே அதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நோன்பு இருக்கிறது. நாம் எப்படி பசித்திருக்கிறோமோ, நாம் எப்படி தாகித்திருக்கிறோமோ, இறைவன் சொன்னான் என்பதற்காக வேண்டி ஒரு மிடர் தண்ணீரை கூட
குடிக்காமல் நாங்கள் இருக்கிறோம் என்று சொன்னால் பசியோடு இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கும், தாகித்து இருக்கக்கூடிய சூழல் எப்படி இருக்கும், உணவில்லாதவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்பதை உணர வேண்டும் என்பதற்குத்தான் இந்த நோன்பு எங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அனைவரும் அறிந்த செய்தியாக இருந்தாலும் திரும்பவும் நாங்கள் ஞாபகம் ஊட்டுகிறோம். இந்த உலகம் நிம்மதியோடு சுபிட்சத்தோடு ஒற்றுமையோடு சகோதரத்தோடு அனைவரும் தாயும் பிள்ளையாக மாமனும் மச்சானாக இந்த பூமியில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ உலகம் அழியும் வரை அதே போன்று வாழ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரார்த்தனை அவாவாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.